இப்போ வந்து பிரெட் அல்வா. பிரெட் அல்வா. இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ வந்து பிரெட் அல்வா. பிரெட் அல்வா. ஓகே, நான் இப்போ இதுல என்ன ஊத்திருக்கோம் இல்லனா? பிரெட்டை பொரிக்கலாம். ரஸ்க் மாதிரி ரஃபா ஆகும். ஈஸியா எப்படி வீட்ல சிம்பிளா பிரெட் அல்வா செய்யறதுன்னு பாய் சொல்லிடுவாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீட்ல இருக்க மாடர்ன் பிரெட்டோ பிரிட்டானியா பிரெட்டோ ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டா போதும். எல்லா வேலையும் இப்போ எல்லாருமே செய்வாங்க. இப்போ ஸ்பெஷலிஸ்ட் வந்து இப்போ பிரெட் அல்வானா அண்ணா தான் செய்வார். அவ்வளோதான், பிரெட் அப்படியே போட்டுருவாங்க. ஃபுல் ஸ்டீமில் நல்லா எண்ணெய் வந்து சலன்னு டீப் ஃப்ரை பண்ணணும். ஷாலோ ஃப்ரை கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போதுனே இப்போ எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி தான் செய்யணும். பாதியாக பிச்சு போட்டு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு பிரெட்டை வந்து பிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணி செய்வோம்ல, அந்த மாதிரி. கலர் எடுக்கிறது மட்டும் நமக்கு மேட்டர். ப்ரௌன் கலர். நெய் எவ்வளோ ஊற்றணும்? ஒரு பாக்கெட்டுக்கு வரும் 100 கிராம். முந்திரியை வரப்பாப்பில் நெய்யில் முந்திரி வறக்க போறீங்க. வறுத்து நம்மளுக்கு கொடுப்பாரா? கொடுப்பாரு. கலர் வரும் லைட்டாக. கலர் வந்தாதான் கலர் வந்தாதான் லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி பால் இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண பிறகு பாலை ஊற்றிட்டாங்க. இதுக்கான பாலா என்ன பால்? ஃபுல் க்ரீம் தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, அளந்து எடுத்துருக்க சர்க்கரை. ஓகே, பால், தண்ணி, சர்க்கரை. கம்மியாக தான் ஊற்றினா பால் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ வந்து டேஸ்ட் வரும். இது என்னது ஏதோ புதுசாக ஆட் பண்ணுறாரு? கோவா. ஸ்வீட்லெஸ், ஸ்வீட்டோட போடக்கூடாது. ஓகே, இல்லை ஸ்வீட் இருக்காது, நம்ம கடையில் கேட்டு வாங்கலாம். கோவான்றது என்னது? சர்க்கரையா இருந்தால் பால் கோவா, சர்க்கரை இல்லைன்னா கோவா. 200 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா போட்டால் ஓகே. ஓகே, 200 கிராம் நம்ம ஒரு பாக்கெட்டுக்கு. ஓகே, பக்காவா நம்ம பிரெட் அல்வா வந்து அந்த கோவாலாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ என்னன்னா அடுத்து பிரெட் எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதான். பால் நல்லா சலன்னு அந்த கோவாவோட கொஞ்சோன்னா ஒரு பிரெட்டை மட்டும் நம்ம எடுத்து போடணும். போட்டால் அது மிக்ஸ் ஆயிரும். அந்த சலசலப்பு நல்லா தெரிஞ்சு கரைஞ்சிருச்சுன்னு அந்த பிரெட்டு போட்டோன்னா சலசலப்பில் கரைஞ்சதுக்கப்புறம் மொத்த பிரெட்டையும் போட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது. வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஓகே, மில்க் மேட் போடுறாங்க. நானா ஈவென்ட்ஸில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கம்பல்சரி போடுவோம். ஓகே, சில பேர் பாதாம் போடுவாங்க. நம்ம வந்து முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, வெள்ளரி விதை இது மட்டும்தான் நம்ம போடுவோம். டெலிஷியஸாக இருக்கணும். ஆமாம், பைட்லேயுமே நம்மளுக்கு இது தெரியணுன்றதுக்காக பாதாம் ஆடாக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி வந்து இப்போ இந்த சூட்டில் போடும் போது என்ன ஆகும்னா உருகி ஜாம் மாதிரி மெல்ட் ஆயிரும். இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு புரியும். நல்ல அப்படியே ஜாம் மாதிரி ஆயிரும். நம்ம இப்போ பண்ண எல்லாமே வந்து ஒரு 2 hours கொடுத்துடணும். இதே மாதிரி நம்ம டபராவும் ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். கேப் கண்டிப்பா இருக்கணும். அப்ப ஏன் வீட்ல வந்து டேஸ்ட் வர மாட்டேதுன்னா பிரியாணில இருந்து எல்லாமே நெக் டு நெக் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திறந்தீங்கன்னா சாப்பாடு வரையும் இருக்கும். கேப்போட பிரஷர்ல தான் அந்த டேஸ்ட் வந்து இறங்கும்.